மாதம் இரவு பகலாக தேர்தல் பணியாற்றியதனால் நாம் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினரை உருவாக்கிவிடவில்லை. 13 ஆண்டு கால அத்தனை பேருடைய உழைப்பு, அந்த உழைப்பு தான் ஒரு எம்பியாக இன்றைக்கு உருவாகி இந்த மண்ணுக்காக நேர்மையாக வாதாடி கொண்டிருக்கிறது. அதே போல இந்த கூட்டத்திலே தாமதமாகிவிட்டது என்று பல மாநில பொறுப்பாளர்கள் எல்லாம் இங்கே பேசாமல் அமர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய துணை பொதுச் செயலாளர் தம்பி தங்கவேல் அவர்கள், நம்முடைய விவசாய துணை செயலாளர் தம்பி சந்திரசேகர் அவர்கள், அதே போல நம்முடைய பேசாமல் அமர்ந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் தம்பி ரமேஷ் அவர்கள், நம்முடைய நாமக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் நதி ராஜவேல் அவர்கள், பேசி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் தம்பி சரவணன் தான் போன வாரத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு ராஜ்குமாருக்கு சேலஞ்ச் உள்ள மாதிரி விட்டாங்க. பிஆர்எம் திருமண மண்டபத்திலே மிக அருமையான கூட்டம். உண்மையிலே எல்லோரும் ஆச்சரியப்படுகின்ற வகையிலே மிகச்சிறப்பாக தம்பி சரவணன் சென்ற வாரம் அங்கே கூட்டத்தை நடத்தியிருந்தார். எனக்கு என்ன மகிழ்ச்சி என்றால், இந்த மாவட்டத்தை பிரிப்பதற்கு முன்பு கூட ஒரு பொதுக்குழு கூட்டம் என்றால் இவ்வளவுதான் இருந்தது. பிரித்த பின்னால் 2 பேரும் சரிசமமான அளவுக்கு பொறுப்பாளர்களை போட்டு இன்றைக்கு மிக சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தம்பி ராஜ்குமார், இன்னும் ராஜ்குமாருக்கு இன்னும் தொல்லைகள் அதிகம், போட்டிகள் அதிகம். இன்னைக்கு இந்த கூட்டம் நடக்குதுன்னா நாளுக்குள்ள என்னெல்லாம் நமக்கு தொல்லை கொடுக்கணுமோ அத்தனை தொல்லை கொடுத்திருப்பாங்க. தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. இங்க மட்டும்தான் பூத்துல பிரச்சனை, வேற எங்கேயுமே கிடையாது. அதையெல்லாம் தாண்டித்தான் தம்பி ராஜ்குமார் அவர்கள் இந்த மாவட்டத்தை மிகச்சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய இளைஞரணி செயலாளர் தம்பி சூரியமூர்த்தி அவர்கள், எல்லோருக்குமே நேரம் பத்தல, இன்னைக்கு நேரம் பத்தல. அதனால எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் குறைச்சு எல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. நம்முடைய வரவேற்புரை சங்ககிரி புறநகர் ஒன்றிய செயலாளர் தம்பி சுரேஷ் அவர்கள் இங்கே வரவேற்புரை ஆற்றினார். அதே போல முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைமை செயலாளர் தம்பி எஸ்விடி பழனிசாமி, மாவட்டத்தினுடைய தலைவர் கே திருமணன், மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் எடப்பாடி கே மாது, மாவட்ட பொருளாளர் துரைசாமி, மாவட்ட இளைஞரணி செயலாளர் தம்பி நந்தகுமார், மாவட்ட மகளிரணி செயலாளர் சகோதரி அம்பிகா. மேலும் மகளிர் எல்லாருமே ரெடியா விட்டாங்க என்ன பேசுறது முடிவெடுத்துட்டு. ஏன்னா மகளிரை பொறுத்த அளவுக்கு நம்ம அவங்களை மேடையில் உட்கார வைக்கிறதே பெரிய விஷயம். மேடையில் உட்கார்ந்து மைக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது அவ்வளவு சர்வ சாதாரணமான காரியம் அல்ல. அங்கிருந்து எல்லாம் பார்த்து வந்திருப்பீங்க. இதற்கு அங்கிருந்து இவ்வளவு தடுமாறி பேசுறாங்களே, இங்க வந்துட்டா தான் தெரியும். மைக்கு முன்னாடி நிறுத்துறதே கஷ்டம், அதுவே முடியாதுங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருமே சுருக்கமா பேசினாலும் மிக சிறப்பாக மகளிரை சார்ந்த அத்தனை பேருமே மிக அருமையாக இங்கே பேசி அமர்ந்திருக்கின்றார். அதே போல 2 பேரை சொல்லுவதற்காக நம்முடைய சங்ககிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் பி ஜெயவேல் கவுண்டர் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார். அதே போல இந்த கூட்டத்திற்கு மிகச்சிறப்பான ஏற்பாடுகளை மாவட்ட செயலாளரோடு இணைந்து செய்திருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளர்களோடு ஒன்றிய செயலாளர்கள், சங்ககிரி மேற்கு ஒன்றிய
ஒன்றிய பொறுப்பாளர்கள், துணை செயலாளர் ஆனந்தராஜ், ஏர்செல் பாலு, சங்ககிரி புறநகர் ஒன்றிய செயலாளர் சொல்லியாச்சு, சங்ககிரி வடக்கு ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன், எடப்பாடி ஒன்றியத்தினுடைய செயலாளர் எஸ் சிவசக்தி, தேவூர் நகர செயலாளர் சரவணன், அரசராமணி நகர செயலாளர் ஆர்கேடி துரை, இப்படி அவர்களுடைய தலைமையிலே அனைத்து ஒன்றிய பொறுப்பாளர்களும் இங்கே மிகச் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள். அதே போல மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் விவசாயினி சக்திவேலு, ஐடிவி கௌரி சங்கர், மாவட்ட ஐடிவி லோகேஷ், மாவட்ட அமைப்பாளர் எஸ் கார்த்திகா, மாவட்ட ஐடிவி துணை வினோத், மாவட்ட மகளிரணி தலைமை கவிதா, இப்படி எல்லோருமே மிகச் சிறப்பான பணிகளை செய்ததன் மூலமாக இந்த கூட்டம் இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. என்னதான் ஏற்பாடு செஞ்சாலும் கூட்டத்துக்கு எல்லாரும் வரணும். அப்படி கோயில் கட்டி பூஜை பண்ணா போதாது, கும்பிடுறதுக்கு ஆள் வந்தால்தான் அது கோயிலா மதிக்கப்படும். என்னதான் எல்லாரும் முயற்சிகளை மேற்கொண்டாலும் நான் அரங்கத்தை நிறைந்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அமர்ந்திருக்கின்ற வீரன் சின்னமலையினுடைய வீர வாரிசுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிசமமா அந்தராஜேஷ் சொன்ன மாதிரி சரிசமமா மகளிர் வந்திருக்கீங்க, ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். இவ்வளவு மகளிர் வந்து சரிசமமா இந்த அரங்கத்தில் ஆட்களுக்கு இணையாக இங்கே அமர்ந்திருக்கு. இளைஞர்களுடைய எழுச்சிக்கும் வேகத்துக்கும் எப்போதுமே இந்த மாவட்டத்திலே குறை கிடையாது. இதே மண்டபத்திலே இதற்கு முன்னால் எழுச்சியோடு நாம் கூட்டம் நடத்தி இருக்கின்றோம், மிகச்சிறப்பாக நடந்திருக்கிறது. இன்றைக்கு குமாரபாளையத்திலிருந்து ஊர்வலமாக 2 பகுதிகளும் இருக்கிற மக்கள் கொஞ்ச நாளா இருக்கும் இந்த பகுதியில் ஊர்வலத்தை பார்த்து எல்லோருமே இன்றைக்கு மறுபடியும் இந்த பகுதியிலே பொங்கி எழுச்சி பெற்று விட்டது, எல்லோரும் இன்றைக்கு மறுபடியும் எழுந்து விட்டார்கள் என்று பேசுகின்ற அளவிற்கு எழுச்சியோடு அந்த ஊர்வலத்தை நடத்தி காட்டிய வீரனின் படை வீரர்கள் அத்தனை பேருக்குமே இந்த நேரத்திலே என்னுடைய மகிழ்ச்சியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மண்டபத்தில் மட்டும் கூட நடந்ததுன்னா பத்திரிகை நண்பர்கள் வந்து பணம் எடுத்து போனாதான் வெளியே தெரியும். ஆனா குமாரபாளையத்திலிருந்து நம்ம ஊர்வலமா வந்ததுனால குமாரபாளையத்திலிருந்து இதுவரைக்குமே எல்லோருக்குமே நம்முடைய எழுச்சியை நாம் காண்பிக்க முடிந்திருக்கிறோம். எல்லா வகையிலுமே இந்த கூட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய சிறப்போடு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது நம்ம அரசியல் கூட்டம் என்று சொன்னால் ஏதோ மற்ற கட்சிகளை திட்டுவதற்காக அல்ல, நம்முடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்பு நம்முடைய முதல் கொள்கை. இந்த கொங்கு மண்ணினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பது நம்முடைய முதல் கொள்கையாக நாம் வைத்திருக்கிறோம். இதை வந்து பல விஷயங்கள் வெளியே சொல்லி பண்ணுவோம், பல விஷயங்கள் வெளியே சொல்லாம பண்ணுவோம். இருந்தாலும் சில விஷயங்களை தம்பி சூரியமூர்த்தி அவர்கள் இங்கே உங்களிடத்திலே சொல்லி சென்றிருக்கிறார். அதனால இன்றைக்கு இந்த பகுதியிலே இருக்கின்ற நம்முடைய மக்களுக்கு நாம் என்ன நோக்கத்தோடு பணியாற்றுகிறோம், எதற்காக என்ன லட்சியத்தோடு நாம் பயணிக்கிறோம் என்பதை எல்லாம் நாம் தெரிவித்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அண்ணன் ஊர்கவுண்டர் அவர்கள் எல்லாம் நாமெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்து கொள்வதற்கு ஆசையாக இருக்கிறார். அதைத்தான் இங்கே பேசிய அத்தனை பேருமே பேசி சென்றார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய பகுதிக்கான பிரச்சனைகளை முன்னெடுத்து செயல்படுகிற ஒரு இயக்கமாக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். பக்கத்திலே முதலமைச்சர் இருக்கிற காரணத்தினால் முதலமைச்சருக்காக இன உணர்வோடு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை எல்லாம் இங்கே பேசி அனைவருமே சொல்லி சென்றிருக்கிறார். முதலிலே நாம்
சமுதாயம் முன்னேறவே முடியாது. ஏன்னா இடஒதுக்கீடு ஜாதி அடிப்படையில் இருக்கிறது. ஜாதி பற்றி பேசினால் ஜாதிக்கான இடஒதுக்கீட்டை பெற்றாக வேண்டும். இடஒதுக்கீடு என்பது ஒரு உயிர் மூச்சு. அந்த மூச்சு இல்லை என்று சொன்னால் எந்த சமுதாயமும் உயிரோடு இருக்காது. கல்லூரிகளிலே இடம் வேண்டும், அரசாங்கத்திலே வேலை வேண்டும். அப்படி இடஒதுக்கீட்டை வைத்துத்தான் பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. 1970களிலே தலைவர் கோவை செழியன் போன்றவர்கள், முத்துக்கவுண்டர் போன்றவர்களெல்லாம் ஒன்றிணைந்து அன்றைக்கு நம்மை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்தார்கள். 1974-75 வரைக்கும் நாமெல்லாம் ஃபார்வர்டில் இருந்தோம். ஃபார்வர்டில் இருக்கிறப்ப எந்த விதமான வசதிகளும் நமக்கு கிடைக்காது. அப்பதான் நம்மளை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்ந்தாங்க. அன்னைக்கு 50% இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டோருக்கு 50% இடஒதுக்கீடு. 75ஆம் ஆண்டிலிருந்து 90ஆம் ஆண்டு வரை இடஒதுக்கீட்டிலே ஒரு சமநீதியை நாம் பெற்றுக் கொண்டிருந்தோம். கல்லூரிகளிலே இடமாக இருந்தாலும் சரி, நான் சொன்னது போல அரசு வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, ஒரு சமநீதியை நாம் பெற்றுக் கொண்டிருந்தோம். ஆனால் 1920க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 50% குறைந்து 26.5%ஆக இன்றைக்கு மாறி இருக்கிறது. 26.5%ஆக மாறி இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு கிடைக்கிற சீட்டு கம்மியாயிருக்கு. அன்னைக்கு 100 சீட் இருக்குன்னு சொன்னா 50 சீட் நமக்கு கிடைச்சது. ஆனா இன்னைக்கு 100 சீட் இருக்குன்னு சொன்னா 26 சீட் தான் கிடைக்கும். அதுக்குள்ளதான் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் இருக்கிற எல்லா ஜாதியும் போட்டி போடும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? மொத்தமா அரசியல் தான். 1970களிலே நமக்கு அரசியல் இயக்கம் கிடையாது. ஆனால் உண்மையை புரிந்து கொண்டு அன்றைக்கு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே அன்றைக்கு செய்தார். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பறிபோய் 1990 வாக்கிலே ஒரு 20% இதிலிருந்து எடுத்தார்கள். எடுத்தவர்கள் இன்னும் சில சமுதாயத்திற்கு கொடுத்தார்கள் என்று யாராவது நம்மிடத்திலே வாக்குவாதம் செய்யலாம். ஆனால் அன்றைக்கு 80% பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருந்தோம். மொத்தமாக 80% இருந்த பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே 50% இடஒதுக்கீடு இருந்தது. 20% எடுத்து 20% மக்களுக்கு கொடுத்து விட்டார்கள். 20% எடுத்து 20% மக்களுக்கு கொடுத்து விட்டார்கள். அப்ப பாதிக்கப்பட்டது யார்? நம்மை சேர்த்து பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருந்த அத்தனை பேருமே 1990 பாதிக்கப்பட்டோம். ஆனா நம்ம நாட்களுக்கு அதை பற்றி யாருக்குமே கவலை கிடையாது. எல்லா கட்சியிலும் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட பிரிவில் இருக்கிற அனைத்து ஜாதியை சார்ந்தவர்களும் அனைத்து கட்சிகளும் இருக்கிறார்கள்.
இவ்வளவு வருஷமா பாதிக்கப்பட்டோம். மறுபடியும் இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே சென்னையை முற்றுகையிட்டு அவர்களுக்கே 20% இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராட்டம் செய்தார். உடனடியாக முதலமைச்சர் அழைத்தார். உடனடியாக ஒரு ஆணையத்தை போட்டார். அன்னைக்கு ஒரு ஆணையத்தை போட்டு அன்னைக்கு மந்திரிகள் தைலாபுரத்திற்கு சென்று அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி தேர்தல் நேரத்திலே இடஒதுக்கீடு என்று பேசி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர் சார்ந்திருக்கிற சமுதாயத்தை ஏமாற்றுவது எப்போதுமே வழக்கம். அதைத்தான் இப்போதும் செய்திருக்கிறார். அதை பற்றி நாம் செல்லவில்லை. அவர்கள் சமுதாயத்திற்காக போராடுகிறார். அது எந்த வருத்தமும் நமக்கு கிடையாது. அவர்கள் ஆக்சுவலி சமுதாயம். ஆனால் இவர்கள் என்ன திட்டமிட்டார்கள் தெரியுமா? நமக்கு மீது இருக்கிற 26.5 கொஞ்சம் பங்கை எடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் இருக்கிற சில ஜாதிகளுக்கு கொடுத்து விட்டு இவர்களுக்கு 20% முழுசா வேண்டும். 26.5 ஒன்று கிடைக்கிறது. அப்ப அதை எடுத்துக்கொண்டு சொன்னா எப்படி கிடைக்கும்? இதை பத்தி எவ்வளவு கவலைப்படல. 26.5 எடுத்து சரியா பார்க்கணும். அந்த 26.5 பிற்படுத்தப்பட்டதில் இருக்கிற எல்லா ஜாதிகளையும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு சென்னையில கூட்டம் போட்டோம், கோயம்புத்தூர்ல கூட்டம் போட்டோம், மதுரையில கூட்டம் போட்டோம், திருச்சியில கூட்டம் போட்டோம். எல்லா இடத்திலையும் 26.5 தொடக்கூடாது என்று கண்டனத்தை தெரிவித்தோம். வேற யாரும் தெரிவிக்கல. அன்றைக்கு கண்டனத்தை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் கடைசியாக மதுரையில சொன்னோம், 26.5 இந்த அரசாங்கம் கை வைத்தது என்று சொன்னால் வருகின்ற தேர்தலை நீங்கள் நடத்த முடியாது, உங்களை நடத்த விடமாட்டோம் என்று அன்றைக்கு எச்சரித்தோம். அதற்கு பிறகு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விடுகின்றார். எங்களுக்கு அந்த 26.5 வேண்டாம், எங்களுக்கு இருக்கிற 20க்குள்ளே எங்களுக்கு உள்ளொதுக்கீடு வேண்டும். ஒரு மாதத்திற்கு முன்னால் சொன்னது வேறு. இப்போது தன்னுடைய நிலையை மாற்றிக் கொள்கிறார். அப்ப இந்த எதிர்ப்பை காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்ம ஒரு கட்சி இல்லைன்னு சொன்னா யார் இருக்கிறது? யார் எதிர்பார்க்க சொல்லுங்க. மேடம் ஒரு அரசியல் இயக்கமா இல்ல, நாங்களும் யாரும் கண்டுக்கல. யார் எதிர்பார்க்க? பாதிக்கப்படுறது யாரு? நம்ம குழந்தைங்க இல்லையா? நம்ம எதிர்காலம் இல்லையா? அதை பத்தி யாருக்கும் கவலை இல்லையா? இன்னைக்கு மந்திரிகள் போய் உட்கார்ந்து பேசிட்டு வந்தீங்களே, முதலமைச்சர் உடனடியாக கூப்பிட்டு நீங்க பேசுறீங்களே, எதையாவது எங்களுக்கு பாதிப்பு உண்டாக்குறதுக்கு நீங்களே சதித்துக்க போடுறீங்களே, இது நியாயமா? என்ன கெடுதல் பண்றாங்க? அப்ப இதெல்லாம் கேட்கறது யாரு? இப்ப இன்னைக்கு நம்ம இடஒதுக்கீட்ட இருக்கிறத காப்பாத்திருக்கோம். இருக்கிறத நம்ம காப்பாத்திருக்கோம் சொன்னா உங்களால மக்கள் தேசிய கட்சியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது. ஏன் அதிமுக இருக்கிற கவர்னருக்கு அது பாதுகாக்கலையா? பிள்ளைங்க போயிடும், நாளைக்கு காலேஜில் சீட்டு வாங்கிறதுக்கு, அரசாங்கத்தில் வேலை வாங்கிறதுக்கு நாங்க போராடலையா? அது புரிய வேண்டாம் உங்களுக்கு? ஏன் நீங்க கேட்கல? அதிமுக எவ்வளவு பேர் இருக்கீங்க கேட்டீங்களா? நீங்க இல்ல